friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். அதுதான் cauliflower 65. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இதை எப்படி ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்ற நிறைய டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்து நம்ம இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது சுற்றி இருக்கிற இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, அதனால் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பொரிக்கிறதுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இதை மாதிரி நம்ம சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இது மாதிரி இந்த சைஸில் தான் பொரிக்கிறதுக்காக நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கையில் பிக்கும்போது நமக்கு உதிர்ந்து விழும். அதுக்காக நமக்கு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம அதில் நிறைய புழுலாம் இருக்கும், அதனால் சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். காலிஃப்ளவர் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நமக்கு அதை ஊற வைக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். இன்றைக்கி அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கிறிஸ்பினஸ்க்காக ஒரு ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளோர் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு இந்த காலிஃப்ளவர் ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கோம். ஸோ என்ன தான் நம்ம வடிகட்டினாலும் கொஞ்சம் தண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால் இந்த பக்குவத்துக்கு நான் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி இருக்கணும். இப்போ நான் சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அது மாதிரி காலிஃப்ளவர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நான் மூடி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம காலிஃப்ளவர் வரைக்கும் வடிகட்டிட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து இது மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நல்லா கலராக வேணும் 65 அப்படின்னா நீங்கள் இது கூட ஃபுட் கலர் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை. ஸோ இது கூட ஃபுட் கலர் சேர்க்கும் போது இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2வது போட போகிறேன். ஸோ 2வது இதை மாதிரி நான் ஒவ்வொன்றத்தையாக இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இதை மாதிரி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் வச்சு 65 எப்படி செய்யணுன்ற வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.